Hi friends, இன்னைக்கு எப்படி குட்டி handbag பண்ணலாம்னு பார்க்கலாம். Subscribe பண்ணிக்கோங்க, bell button-ஐ press பண்ணிக்கோங்க. பழைய cloth bag இது. Fold பண்ணி வச்சிருக்கேன். Length வந்து 9 inch எடுத்திருக்கேன். நீங்க இதுமே cloth bag கிடைக்கலனா lining cloth-உம் யூஸ் பண்ணிக்கலாம். அகலம் 7 inch எடுத்திருக்கேன். லாஸ்ட் வீடியோல ஓல்டு saree எப்படி லாங் சுடிதாரா கன்வெர்ட் பண்றதுன்னு நான் வந்து போட்டிருந்தேன். அந்த சாரியில மிச்சமான கிளாத்ல தான் ஹேண்ட்பேக் பண்றோம். ட்ரெஸ்க்கு மேட்சா இருக்கும். இத டிரா பண்ணும்போது நல்லா கர்வா ஷேப்பா டிரா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீட்டா இருக்காது. இத மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு கட் பண்ணிரலாம். 2 பீஸ் கட் பண்ணனும். இது ஹேண்டிலுக்கு இந்த கரையை நான் யூஸ் பண்றேன். 4 inch எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிரலாம். அடுத்த பீஸையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 பீஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஹேண்டில் எப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு காட்டுறேன். இப்போ இத ரெண்டா கட் பண்ணிரலாம். லெந்த் வந்து 15 inch வரும். 2 பீஸ் ரெடி பண்ணிக்கணும். இப்போ இத ஓரமா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிரலாம். அடுத்த பீஸ்லயும் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஹேண்டில் வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும். அப்பதான் ரவுண்டா கிடைக்கும். 2-3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரெண்டு ரெடி பண்ணிருக்கேன். இப்போ இதை இதோட எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இதை இதோட ஜாயின் பண்ணும்போது சுருக்கம் இல்லாம ஜாயின் பண்ணும். ஸ்ட்ரைட்டா, அப்பதான் நீட்டா வரும்.
2 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்ல பக்கம் ஒண்ணா வச்சு ஜாயின் போட்டுக்கலாம். பின் யூஸ் பண்ணுங்க, அப்பதான் நீட்டா இருக்கும். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை திருப்பிடலாம். இப்பதான் அதை சுருட்டி விடணும். உள்ள வைக்கிற பொருள் கீழே விழுகாம இருக்கிறதுக்காக பட்டன் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம தைக்கும் போது இது மாதிரி நிறைய சின்ன பீஸ் வேஸ்ட் ஆகும். அதை வேஸ்ட் பண்ணாம எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஹேண்ட்பேக் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.